இன்றைய ஊழல் பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பா இன்னைக்கு எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். உண்மையிலேயே இன்னைக்கு எல்லாமே பார்க்கும்போது இன்னைக்கு மிகவும் ஒரு மன வருத்தமான ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு. அது மக்களோட ஒரு விழிப்புணர்வு இல்லாமையா இல்லை என்னன்னு தெரியல. உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம ஒரு வருமான சர்டிபிகேட் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எடுக்கணும்னா கண்டிப்பா அதுக்குன்னு 7 நாளுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமை நம்ம கொடுக்காம அவசரப்படுறதுனால தான் அங்கதான் நமக்கு ஊழல் ஆரம்பிக்கும். இது மக்களுக்கு சொல்றேன். அதுக்குன்னு ஒரு பேமெண்ட் நம்ம கொடுத்து நம்ம பேப்பர் அர்ஜென்ட் பண்ணி நம்ம வாங்குறோம்ல, அங்கதான் ஊழல் ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், அதிகாரிகளா உட்கார்ந்துருக்காங்களா, என்ன சீட்ல உட்கார்ந்துருக்காங்களா, அவங்களும் பணங்கள் கொடுத்தோ எடுத்தோ வாங்கி காலை பிடிச்சோ கையை பிடிச்சோ அவங்க உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்கி நாங்க அவங்களுக்கு நான் ஒத்து போடலாம், நாங்க அப்படி இருப்பாங்கன்னு இப்படி பண்ணுவாங்க, அரசியல்வாதி நாங்க ஒத்து போடணும்னு சொல்றாங்க. உண்மையிலே இதெல்லாம் தவறான ஒரு செயல். நீங்க ஒரு அதிகாரத்துல உட்கார்றீங்க, உங்களுக்கு அதுக்கான சம்பளத்தை மக்களோட வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. இன்னைக்கு ஒரு தாசில்தாரை கூட நீங்க எடுத்துக்கங்க. இன்னைக்கு அவங்க தாசில்தாரா இருக்காங்க, அவங்க யாருக்கும் அடிபணியாம அவங்க வேலையை செய்யறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அடுத்தடுத்து மாத்துவாங்க. சரி, ஓகே, அடுத்த ஒரு தாசில்தார் வராரு, அவரும் அதே மாதிரி இருக்காங்க, அடுத்த இவரையும் மாத்துவாங்க. திரும்ப வரவும் அதே மாதிரி இருந்தா இவங்க எத்தனை பேர் தான் மாத்துவாங்க? இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இன்னைக்கு அரசியல் பண்றவங்கள இழுத்து விடுறாங்க. இதுதான் உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு புகார் மனு வச்சால் கூட அந்த புகார் மனுவை சம்பந்தப்பட்ட சொல்லிட்டு அதுக்கும் கைவிட்டு பத்திட்டு இருக்கவங்க எத்தனை பேரும் இருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு, நான் கொடுக்குறேன். சரியா, கேட்டால் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன், ப்ரூஃபே இருக்குது. இது மூலமா நான் சொல்றேன், இல்லாமலாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்குது. அன்னைக்கு நம்ம ஒரு 10-15 வருஷம் பேக்கப் பண்ணோம்னா சமூகம் சார்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சமூகத்தை பார்க்க முடியுதா? உண்மையிலே பார்க்க முடியல. காரணம் என்ன நடக்குது? ஏன்னா ஒரு படத்துல கூட எம்.ஆர். ராதா சொல்லியிருப்பாரு, பாத்துக்கீங்க, நீங்க நல்லா சொல்லியிருப்பாரு அவரு, டேய் நல்லவன் வாழட்டும்டா, அவனை வாழ விடுங்க, அப்பந்தாண்டா நம்ம உயிர் வாழ முடியும், அவனை எதுவும் பண்ணிடாதுங்களா நம்பாரு. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சமூகம் சார்ந்து நேர்மையாக நீ இருந்தால் உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமான கேள்விக்கு போறேன். ஏன்னா நானே காவல்துறைக்கே 1-2 விஷயங்களுக்காக நான் லெட்டர் வச்சு காவல்துறை எனக்கு சப்போர்ட்டா இல்ல, புகார் தபால் வழியில் நான் புகார் வச்சிருக்கேன். இது எதுக்கு காவல்துறை கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடையாது. ஓகேவா, நான் இன்னைக்கு மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர், நிறைய விஷயங்கள் எடுத்து பண்றேன். என்னுடைய உழைப்பை கூட நான் அதுல போட்டு நிறைய விஷயங்கள் நான் செய்யறேன். என்னால முடிஞ்சதை நாங்க செய்துட்டு இருக்கிறேன். ஓகேவா, எம்.ஆர். ராதா எதுக்கு அந்த கதையை சொன்னார்னாக்கி, நல்லவர்கள் அழிஞ்சிட்டா எல்லாமே அநியாயம் அக்கிரமம் தலையழிச்சு போயிடும். அதான் நம்ம கிருஷ்ணரோட 10 அவதாரம் சொல்லுவோம், கல்கி அவதாரம் நடந்துட்டுன்னு சொல்றாங்க. இதுல எல்லாம் அழிவுதான். சரியா, வேற எதுவுமே கிடையாது. அதனால ஊழல் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த ஊழலை எப்படி குறைக்கன்னு தெரியல. மக்கள் நாம் எப்ப திரும்புறோமோ அப்பந்தான் ஊழல் அடங்கும். நாம் எப்ப கைவிட்டு கொடுக்கறத நீங்க நிப்பாட்டுறோமோ அவன் எப்படி கேட்பான்? கேட்க முடியாதுல்ல. அவனுக்கு அந்த பேப்பர் ரெடியா வர்றதோ நீங்க ரூல்ஸ் படி நீங்க இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த அதிகாரி சொல்லல, அவங்களும் வேற யாரும் இல்லை, அவங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான். சரியா, அதனால எல்லாரும் சேர்ந்து திரும்புங்க. ஏன்னா நாளைக்கு நம் சந்ததிகள் இந்த மண்ணில் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக எல்லாரும் திருந்தணும், ஊழலை ஒழிப்போம், நல்லதொரு மக்களின் செழுமையான வாழ்க்கை நம்ம எல்லாரும் வாழணும்னு நான் சந்தோஷமா நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.